தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பிற்பகல் 1:30 மணியளவில் சென்னை வருகை புரிய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் புரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பிற்பகல் 1:30 மணி அளவில் ஆளுநர் சென்னைக்கு வருகை புரிய இருக்கிறார். இன்று மாலை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. சரியாக எத்தனை மணிக்கு விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்? விரும்பின வணக்கம் தனலட்சுமி. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பாக இன்று சென்னை வர இருக்கிறார். சரியாக 12:30 மணி அளவில் கேரளா திருவனந்தபுரத்தில் கிளம்புகிறார். சரியாக 1:45 மணி அளவில் சென்னை வர இருக்கிறார். மிக முக்கியமாக அந்த வெற்றி பெற்ற அன்று இரவு தாவேகா தரப்புல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆட்சி அமைக்க கோரிவின. ஆனால் அவங்க மிக முக்கியமாக லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாடு என்ற அடிப்படையில் கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஆனால் ஆளுநர் தரப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அதை தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தின் அடிப்படையிலேயே நேற்று மிக முக்கியமாக பனைமுறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் அழைத்து அந்த ஆலோசனை நடத்தி அவருடன் ஒப்புதல் கடிதம் வாங்குவதை பார்க்க முடியுது. அந்த கடிதத்தை கொண்டவே ஆளுநரிடம் கொடுக்கவே தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் பட்சத்துல 118 இடஒதுக்கீடுகள் தேவைப்படுகிற அடிப்படையில் கூடுதலாக கூட்டணி கட்சிகளை அமைப்பதற்கான திட்டம் இருக்குது. அந்த அளவில் பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளை ஆதரவை பெற்ற பிறகு ஆளுநரை தாவேகா தலைவர் சந்திப்பாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது ஆளுநர் எப்போது வருவார் கேள்வி வந்த நிலையில் மதியம் 1:45 மணி அளவில் ஆளுநர் குறிப்பாக சென்னை வர இருக்கிறார். குறிப்பாக அதற்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து அது கம்யூனிஸ்ட் கட்சிகளா, விசிகாவா அல்லது காங்கிரஸா அல்லது அதிமுகவா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க இருக்கிறார் விஜய், அந்த அடிப்படையில் யாரோட லிஸ்டை கொடுக்க போற என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் 1:45 மணிக்கு சென்னை வர இருக்கிறார். அப்படி குறிப்பாக கூட்டணி உறுதியாகும் பட்சத்துல இன்று மாலையே கவர்னரை சந்திக்க திட்டமிட்டிருக்காரா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு முன்பாக எத்தனை மணிக்கு சந்திக்க அந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது பின்பு அறிவிக்கப்படும் தகவல் வெளியா இருக்கிறது. தனலட்சுமி, தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பிற்பகல் 1:30 மணியளவில் சென்னை வருகை புரிய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் புரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பிற்பகல் 1:30 மணி அளவில் ஆளுநர் சென்னைக்கு வருகை புரிய இருக்கிறார். இன்று மாலை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. சரியாக எத்தனை மணிக்கு விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்? விரும்பின வணக்கம் தனலட்சுமி. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பாக இன்று சென்னை வர இருக்கிறார். சரியாக 12:30 மணி அளவில் கேரளா திருவனந்தபுரத்தில் கிளம்புகிறார். சரியாக 1:45 மணி அளவில் சென்னை வர இருக்கிறார். மிக முக்கியமாக அந்த வெற்றி பெற்ற அன்று இரவு தாவேகா தரப்புல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆட்சி அமைக்க கோரிவின. ஆனால் அவங்க மிக முக்கியமாக லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாடு என்ற அடிப்படையில் கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஆனால் ஆளுநர் தரப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அதை தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தின் அடிப்படையிலேயே நேற்று மிக முக்கியமாக பனைமுறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரையும் அழைத்து அந்த ஆலோசனை நடத்தி அவருடன் ஒப்புதல் கடிதம் வாங்குவதை பார்க்க முடியுது. அந்த கடிதத்தை கொண்டவே ஆளுநரிடம் கொடுக்கவே தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் பட்சத்துல 118 இடஒதுக்கீடுகள் தேவைப்படுகிற அடிப்படையில் கூடுதலாக கூட்டணி கட்சிகளை அமைப்பதற்கான திட்டம் இருக்குது. அந்த அளவில் பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளை ஆதரவை பெற்ற பிறகு ஆளுநரை தாவேகா தலைவர் சந்திப்பாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது ஆளுநர் எப்போது வருவார் கேள்வி வந்த நிலையில் மதியம் 1:45 மணி அளவில் ஆளுநர் குறிப்பாக சென்னை வர இருக்கிறார். குறிப்பாக அதற்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து அது கம்யூனிஸ்ட் கட்சிகளா, விசிகாவா அல்லது காங்கிரஸா அல்லது அதிமுகவா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க இருக்கிறார் விஜய், அந்த அடிப்படையில் யாரோட லிஸ்டை கொடுக்க போற என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் 1:45 மணிக்கு சென்னை வர இருக்கிறார். அப்படி குறிப்பாக கூட்டணி உறுதியாகும் பட்சத்துல இன்று மாலையே கவர்னரை சந்திக்க திட்டமிட்டிருக்காரா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு முன்பாக எத்தனை மணிக்கு சந்திக்க அந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது பின்பு அறிவிக்கப்படும் தகவல் வெளியா இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.